ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள். என்னம்மா எனக்கு போய் தேங்க்ஸ்லாம் சொல்லிட்டு அம்மா பாருமா முதல்ல. நீ கவலைப்படாத, அம்மா நல்லாயிருவாங்க. அப்பா இந்த காசு பத்தாதுப்பா. இதை கட்டுங்கம்மா முதல்ல. இன்னும் கேட்டிருக்கேன், ரெடி ஆயிரும். நான் வாங்கிட்டு வரேன், நீ அம்மா பாருமா. சரிப்பா. மேம் மேம் கண்ணகிங்கிற பேஷண்ட்டுக்கு 2 lakhs ஆப்ரேஷனுக்கு செலவாகும்னு சொன்னாங்க. 1 lakh கிட்ட ரெடி பண்ணிட்டோம் மேம். கொஞ்சம் ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ண சொல்லுங்க மேம். இல்லை சார், ஃபுல் அமௌண்ட் 2 lakhs பே பண்ணாதான் சார் ஆப்ரேஷன் பண்ணுவாங்க. என்ன மேம் இப்படி சொல்றீங்க? ஆப்ரேஷன் பண்ணலன்னா அவங்க நிலைமை கிரிட்டிக்கல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க மேம். நீங்க கொஞ்சம் எடுத்து சொல்லக்கூடாதா? சார் நான் என்ன சார் பண்ண முடியும்? ஹாஸ்பிட்டலுக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்கு. மேனேஜ்மெண்ட் சொல்றது தான் நான் ஃபாலோ பண்ண முடியும். நீங்க 2 lakhs கட்டுங்க சார், அப்பதான் ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ண முடியும். என்னால் எதுவுமே செய்ய முடியாது சார். சரி ஓகே மேம், ஃபுல் அமௌண்ட் நான் அரேஞ்ச் பண்ணிடுறேன். தீபக், டேய் ஈரா, நான் அப்புறம் கூப்பிட்றேன்டா. சொல்லுங்க. அந்த ஆட் சொல்லியிருந்தீங்கல்ல, என்ன நடிக்க சொல்லி கேட்டீங்களே, ஆமா. அந்த ஷூட் முடிஞ்சிருச்சா? இல்லையே, அதான் நீங்க பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டீங்கல்ல. இப்ப நான் அந்த ஆட் நடிக்க ஓகே சொன்னா பணம் தருவாங்களா? அதெல்லாம் கண்டிப்பா தருவாங்க காவியா. நீங்க ஓகே சொன்னா மட்டும் போதும். எவ்வளவு தருவாங்க? வந்து மேபி ஒரு 1 lakh பே பண்ணுவாங்க. 2 lakhs தருவாங்களான்னு கேளுங்க, நான் நடிக்கிறேன். நிஜமா தான் கேக்குறீங்களா? ஆமா தீபக், ராணி உங்களுக்கு கொஞ்ச நாளா தான் தெரியும். நீங்களே ஆண்டிக்கு ஹெல்ப் பண்ண இவ்ளோ ட்ரை பண்றீங்க. பட் எனக்கு எப்படி ஹெல்ப் பண்ணணும்னு தெரியல. எனக்கு யாரையும் தெரியவும் தெரியாது. என் கண்ணுக்கு முன்னாடி இருக்க ஒரே ஆப்ஷன் இதுதான். ப்ளீஸ், நான் பேசினதெல்லாம் மனசுல வச்சுக்காம ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ். ஓகே காவியா, நான் உடனே கேக்குறேன். ஆனா உங்க நல்ல மனசுக்கு முதல்ல ஒரு தேங்க்ஸ். நான் இப்பவே கேட்டு என்னன்னு சொல்றேன். ஹாய் தீபக். ஹாய் மேம். மேம் அந்த மாடல். எந்த மாடல்? அதான் மேம் நீங்க செலக்ட் பண்ணீங்களே, காவியா. மேம் நீங்க 2 lakhs பேமெண்டா தந்தீங்கன்னா அவங்க நடிக்க ஒத்துக்கிறேன்னு சொல்றாங்க. கொடுத்துடலாமே. ஓ தேங்க்யூ மேம். அமௌண்ட் கொஞ்சம் இமிடியேட்டா தேவைப்படுது. உடனேவா? அக்ரிமெண்ட் சைன் பண்ணிட்டாங்களா? கன்ஃபார்மா? மேம் எல்லாமே கன்ஃபார்ம் தான் மேம். நீங்க பேமெண்ட் மட்டும் அனுப்பி விட்டீங்கன்னா உடனே அக்ரிமெண்ட் சைன் பண்ணிடுவாங்க. ஆனா காசு கொஞ்சம் இமிடியேட்டா தேவைப்படுது மேம். சரி ஓகே, நான் உடனே அனுப்பிடுறேன். ஆனா ப்ராஜெக்ட் லேட் ஆயிடக்கூடாது. ஷோர் மேம், ஷூட்டிங் நம்ம உடனே ஸ்டார்ட் பண்ணிடலாம். தேங்க்யூ மேம், தேங்க்யூ வெரி மச். தீபக், எனக்கு ஒரு டவுட்டு. சொல்லுங்க மேம். அந்த மாடல் நடிக்க மாட்டாங்கன்னு சொன்னாங்க, இப்போ எப்படி நடிக்க ஒத்துக்கிட்டாங்க? மேம் அவங்களுக்கே ஆல்ரெடி நிறைய பிரச்சனை இருந்தும் அவங்க ஆட் நடிக்க மாட்டேன்னு தான் சொன்னாங்க. பட் அவங்களோட ஃப்ரெண்டுக்கு இப்போ ஒரு தேவை, அதனால தான் மேம் அவங்க நடிக்க ஒத்துக்கிட்டாங்க. ஓகே தீபக், நான் கேஷ் அனுப்பி விடுறேன். ஓகே மேம், தேங்க்யூ ஸோ மச் மேம். எனக்கு வேற வழி தெரியலடி. எப்படியாவது ஆண்டியை காப்பாத்தணும், அவ்வளவுதான். ரொம்ப தேங்க்ஸ் டி. இதை நான் மறக்கவே மாட்டேன் காவியா. அழாதடி, நிஜமாலே யூ ஆர் கிரேட் டி. தீபக் எத்தனை தடவை உங்ககிட்ட கேட்டாரு, ஆனா நீ அதை அக்செப்ட் பண்ணவே இல்ல. ஆனா இப்ப ஆண்டிக்காக ஓகே சொன்ன பாரு, நிஜமாவே நீ கிரேட் தாண்டி. தீபக், பணம் இப்ப வந்துரும்ல? அதெல்லாம் உடனே வந்துடும் காவியா. பட் ஃப்ரெண்ட்ஸ்னா இப்படிதான் இருக்கணும். உங்க 3 பேரையும் பார்த்தா எனக்கு ரொம்ப ஜெல்லஸ் ஆகுது. அட் த சேம் டைம் ப்ரௌடாகவும் ஃபீல் ஆகுது. காவியா, யூ ஆர் ரியலி வண்டர்ஃபுல்.
சரி முதல்ல சர்ஜரியை ஸ்டார்ட் பண்ண சொல்லுங்க. சரி ஓகே. அழாத. சிஸ்டர், ஆபரேஷன் முடிஞ்சிருச்சு. பேஷண்ட் நல்லா இருக்காங்க. டாக்டர் வந்து டீடைல்ஸ் சொல்லுவாங்க. சிஸ்டர் காவியா, எல்லாம் உன்னால தாண்டி. நீதான் அம்மாவை காப்பாத்தி கொடுத்திருக்க. ஏ பைத்தியம் சுமாரு. இதுல இருக்கிற மெடிசன் வாங்கிட்டு வந்துருங்க. சரி இருங்க, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். ஏய், நானும் வரேன்டி, வா. இருங்க இருங்க, நானும் வரேன். வாங்க போலாம். காவியா, ஷூட்டிங் உடனே நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். சரிங்க, எப்பனாலும் எனக்கு ஓகே தான். நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணாதான் காவியா கரெக்டா இருக்கும். ஆல்ரெடி ரொம்ப லேட் ஆயிடுச்சு. இப்பவே கூட ரெடி தான். ஆண்டியை காப்பாத்த ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அப்படி பார்த்தா நான் கூட தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். எனக்கும் ராணி ஃப்ரெண்டு தானே? எனக்கு தான் ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட். ஆமாங்க, ராணி உங்க ஃப்ரெண்டு தான். அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். நாளைக்கு ஷூட்டிங் மட்டும் வந்துருங்க. கண்டிப்பா வந்துடுறேன். என்னக்கா? ஏண்டா மறுபடியும் இந்த வீட்டுக்கே கூட்டிட்டு வந்திருக்கியே? மான ரோஷம் இருக்கவங்க இந்த வீட்டுக்கு திரும்ப வருவாங்களா? சத்யா, இதெல்லாம் நமக்கு இருக்குன்ற. ம், அக்கா, இது காவியா இருக்கிற வீடு. இந்த வீட்டுக்கு வர்றதுக்கு எனக்கு மானமும் தேவையில்லை, ரோஷமும் தேவையில்லை. அதுவும் என்ன நம்பி இருக்கிறவங்களுக்கு அது எதுவுமே சுத்தமா தேவையில்லை. பாரு, நான் சொன்னதை தான் வேற வெர்ஷன்ல சொல்றான். போதும் நிறுத்துங்க. வாடா தம்பி போலாம். வாக்கா. இப்ப நான் என்ன தப்பா சொல்லிட்டேன்? சரி விடு, அடுத்தவங்க காசுல வாழ்றதுன்னு ஆயிப்போச்சு. இனிமே எதுக்கு வெக்கமானம்லாம்? மாப்ள, வாங்க 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 வாங்க, உள்ள வாங்க வாங்க. லீலா, லீலா, என்ன லீலா வாங்க, வாங்க, லீலா வாங்க. லீலான்னு எப்ப ஏய், உட்காருங்கக்கா. வாங்க வாங்க, வணக்கம் வணக்கம், வாங்க. என்ன மாப்ள, சொல்லாம கொள்ளாம திடுதுப்புன்னு வந்திருக்கீங்க? அன்னைக்கா தான் கேட்டீங்க, இன்னைக்கா தான் கேட்குறீங்க. நான் என்ன காவியா வீட்டுக்கு வர்றதுக்கு சொல்லிட்டா வரணும்? ஆமா, காவியா எங்க? காவியா, காவியா. யாருடா இது காலங்காத்தால வந்து காவியா காவியா? சரிதான், போன மச்சான் திரும்பி வந்தா பூ மடத்தோடுன்னு சொல்லுவாங்க. அந்த கதையெல்லாம் இருக்கு. காவியா இல்ல? காவியா என்ன மொட்டை மாடியில் இருக்காப்லையா? அம்மா, காவியா எங்கம்மா? அவ கோயிலுக்கு போயிருக்கா. என்ன விஷயம்னு கேளு. என்னது, கோவிலுக்கா? தனியாவ போயிருக்கா? பின்ன மானம் கெட்டதுங்க தான் எங்க போனாலும் கூட்டமா போகுங்க. என்னம்மா? அது அது அவ அப்படிதாங்க. அடிக்கடி காலையில எந்திரிச்ச உடனே கோவிலுக்கு போயிடுவா. கோவிலுக்கு போறதும் நல்ல பழக்கம் தானே மாப்பிள்ள? ஆமா ஆமா, எங்க நிம்மதி கிடைக்குமோ அங்கதானே போக முடியும். ஏப்பா காலையில இங்க வந்திருக்க? உன்னை வேலையை விட்டு தூக்கிட்டாங்களா? அம்மா, நீ கொஞ்சம் பேசாம இருக்கியா? இருக்கட்டும் விடுங்க. காவியாவோட பாட்டி தானே பேசுறாங்க. நாங்க எதுக்கு வந்திருக்கோம் தெரியுமா? அக்கா, நீயே சொல்லுக்கா. எல்லாம் நல்ல விஷயம்தான். போன்லயே சொல்லிருக்கலாம் தான். என் தம்பியோட பெரிய மனசு உங்களை எல்லாம் மதிச்சு நேர்ல வந்திருக்கோம்.